ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்தேன். என்னுடைய தங்கமே, இதை நீ கவனமாக கேட்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து. என்ன வாராகி அம்மா இப்படி பயமுறுத்துகிறாளே என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. உன்னை நான் காப்பாற்றுவதுதான் வேலை. அதனால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன். கவனமாக கேள் என்னுடைய அன்பான தங்கமே. உன்னை சுற்றி ஒரு ஆத்மா எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது தங்கமே. அது நீ அழுவதை பார்த்து அதுவும் சேர்ந்து அழுது கொண்டே இருக்கிறது. உன்னுடைய உறவான ஆத்மாதான், உன்னுடைய உறவின் ஒரு ஆத்மா நீ அழுவதை பார்க்க முடியாமல் அது கண் கலங்கி நிற்கிறது. ஒன்று தெரியுமா உனக்கு? ஆத்மா எப்பொழுதுமே கண் கலங்கவே கூடாது. அது குடும்பத்திற்கு நல்லது அல்ல. நீ யார் என்னவென்று தெரியவில்லையே என்று தவிக்கிறாய், புரிகிறதா? கையெடுத்து கண்ணை மூடி வணங்கி, நான் ஏதாவது தவறு செய்துவிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் முதலில் மன்னிப்பை கேள். அதற்கு பிறகு உன்னுடைய வீட்டில் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்ததை நீ அவர்களுக்கு சமைத்து அதை கொஞ்சம் எடுத்து காகத்திற்கு போடு. அவர்கள் சாப்பிடுவார்கள். நிச்சயமாக தங்கமே, அவர்கள் ஏன் அழுகிறார்கள் அதை சொல்லவா? நீ தினமும் அழுது கொண்டு இருப்பதினால்தான் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உன்னை விட்டு போனவர்கள் எப்படி உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள்? நிஜமாகவே அவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிலையை பார்த்துதான் மிகவும் அழுது கொண்டு மனவேதனையில் இருக்கிறார்கள். நீ என்னுடைய தங்கம், உன்னை தங்கம் போல் நான் தாங்குவேன். அதை நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நீ அழுவதினால் உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் சிலருக்கும் அது கஷ்டம்தான். ஏனென்றால் நீ எப்பேற்பட்ட குழந்தை என்பது அனைவருக்குமே தெரியும். புரிகிறதா? என்னுடைய அழகான உறவே, எதற்காகவும் யாருக்காகவும் அழாதே. எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பு. உனக்கு தெரியாது எந்த ஆத்மா அழுது கொண்டு இருக்கிறது என்று. ஆனால் எனக்கு தெரியும். அதற்கான பரிகாரத்தையும் அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், அழாமல் இரு. நீ அழாமல் இருந்தால் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் காவல் தெய்வமான அந்த ஆத்மாவும் சிரித்தபடி உன் குடும்பத்தை வாழ வைக்கும். நான் இது உனக்கான நன்மைக்காக சொல்கிறேன். இதை நீ லேசாக நினைத்து தாண்டி போகாதே. நான் சொன்னதை நீ செய். நிச்சயமாக அதற்கான நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும். இது என்னுடைய சக்தி வாய்ந்த வாக்கு. இதை அலட்சியமாக நினைத்து எதையுமே துளைத்து விடாதே. சிரித்த முகத்துடன் இரு. எல்லா கடமைகளையும் நேர்படியாக செய். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.